இலங்கையின் 9வது அதிபராக அனுரகுமார திஸநாயக்க இன்று காலை 9 மணிக்கு பதவியேற்கிறார். இலங்கை அதிபர் தேர்தல் நேற்று முன்தினம் நடைபெற்ற நிலையில் மாலையிலேயே வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. முதல் சுற்றில் யாருக்கும் 50% வாக்குகள் கிடைக்காத நிலையில் முதல் முறையாக இரண்டாம் விருப்ப வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. இறுதியில் தேசிய மக்கள் சக்தி கூட்டணியின் தலைவர் அனுரகுமார திஸநாயக்க 55 விழுக்காடு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். 44 விழுக்காடு வாக்குகளுடன் சஜித் பிரேமதாச இரண்டாம் இடம் பிடித்தார். 3வது இடத்தை ரணில் விக்ரமசிங்க, 4வது இடத்தை நமல் ராஜபக்சவும் 7 தமிழ் கட்சிகள் சார்பாக பொது வேட்பாளராக போட்டியிட்ட அரியநேத்திரன் 5வது இடத்தை பிடித்தார். கொழும்புவில் இன்று காலை 9 மணிக்கு நடைபெறும் எளிமையான விழாவில் அனுரகுமார திஸநாயக்க பதவியேற்கிறார். இதனிடையே அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திஸநாயக்கவை நேரில் சந்தித்த இந்திய தூதர் சந்தோஷ் ஷா வாழ்த்து தெரிவித்தார். ஒன்றாக இணைந்து எதிர்காலத்தை வடிவமைப்போம் என இலங்கையின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அனுரகுமார திஸநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அதிபராக அனுரகுமார திஸநாயக்க தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைய தலைவர் RMAL ரத்நாயக்க முறைப்படி அறிவித்தார். இதையடுத்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அனுரகுமார, இந்த சாதனை எந்த ஒரு தனிநபரின் உழைப்பின் விளைவு அல்ல என்றும் 100,000 கணக்கானோரின் கூட்டு முயற்சி என்றும் தெரிவித்துள்ளார். மக்களின் அர்ப்பணிப்பு தங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்துள்ளதாகவும் அதற்காக தாம் மிகவும் நன்றியுள்ளவனாக இருப்பேன் என்றும் இந்த வெற்றி அனைவருக்கும் சொந்தமானது என்றும் கூறியுள்ளார். பலரின் கண்ணீர், வியர்வை மற்றும் அர்ப்பணிப்பால் கிடைத்த செங்கோலை தாங்குவதாகவும் ஒன்றிணைந்து இலங்கை வரலாற்றை மீண்டும் எழுத தயாராக நிற்பதாக அனுரகுமார திஸநாயக்க பதிவிட்டுள்ளார். சிங்களவர்கள், தமிழர்கள், இஸ்லாமியர்கள் மற்றும் அனைத்து இலங்கையர்களின் ஒற்றுமையே இந்த புதிய தொடக்கத்தின் அடித்தளம் என கூறியுள்ள புதிய அதிபர், இலங்கையின் புதிய மறுமலர்ச்சி பகிரப்பட்ட வலிமையால் உருவாகும் என்றும் அனுரகுமார திஸநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை அதிபர் தேர்தல் வரலாற்றில் முதன்முறையாக இரண்டாம் விருப்ப வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. 2022இல் ஏற்பட்ட மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு இலங்கையில் தேர்தல் நடைபெற்ற நிலையில் 22 தேர்தல் மாவட்டங்களில் உள்ள 1703 வாக்கு எண்ணும் மையங்களில் விடிய வாக்கு எண்ணும் பணி நடந்தது. தபால் வாக்குகள் தேசிய மக்கள் சக்தி கூட்டணியின் தலைவர் அனுரகுமார திஸநாயக்கவுக்கு சாதகமாக இருந்தன. தொடக்கத்தில் 50%க்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருந்த அவர் பின்னர் சரிவை சந்தித்து 42.31% வாக்குகள் மட்டுமே பெற்றார். வேட்பாளர்கள் யாரும் 50% வாக்குகளை தாண்டாத நிலையில் முதன்முறையாக இரண்டாவது விருப்ப வாக்கு எண்ணும் முறை கடைபிடிக்கப்பட்டது. அனுரகுமார திஸநாயக்க மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி தலைவர் சஜித் பிரேமதாச ஆகிய இருவரும் முதல் 2 இடங்களை பிடித்த நிலையில் அவர்களின் விருப்ப வாக்குகள் எண்ணப்பட்டன. மற்ற வேட்பாளர்கள் நீக்கப்பட்டனர். எனினும் அவர்களுக்கு விழுந்த விருப்ப வாக்குகளில் அனுரகுமார திஸநாயக்க மற்றும் சஜித் பிரேமதாசாவுக்கு கிடைத்த இரண்டாவது விருப்ப வாக்குகள் எவ்வளவு என எண்ணப்பட்டன. பின்னர் அவை அவர்களின் கணக்கில் சேர்க்கப்பட்டன. அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தி கூட்டணியின் தலைவர் அனுரகுமார திஸநாயக்க 55 விழுக்காடு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று அதிபரானார். மொத்தமாக 57,40,179 வாக்குகள் அவருக்கு கிடைத்தது. 44 விழுக்காடு வாக்குகளுடன் சஜித் பிரேமதாச இரண்டாம் இடம் பிடித்தார். அவருக்கு 45,30,902 வாக்குகள் கிடைத்திருக்கின்றன. இதனால் 12,10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அனுர வெற்றி பெற்றுள்ளார். இலங்கை அதிபர் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க வெறும் 17% வாக்குகளை மட்டுமே பெற்று படுதோல்வி அடைந்துள்ளார். இலங்கை அரசியல் வரலாற்றில் தவிர்க்க முடியாத தலைவராக இருக்கும் ரணில் விக்ரமசிங்க 1977ஆம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார். பல்வேறு துறைகளின் அமைச்சராகவும் பிரதமராகவும் அதிபராகவும் ரணில் விக்ரமசிங்க பதவி வகித்துள்ளார். பலமுறை இலங்கை பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க நடப்பாண்டு தேர்தலுடன் சேர்த்து இதுவரை 3 முறை அதிபர் பதவிக்கு போட்டியிட்டுள்ளார். 1999, 2005, 2024 ஆகிய 3 ஆண்டுகளில் போட்டியிட்ட அவர் 3 தேர்தல்களிலும் படுதோல்வியை சந்தித்துள்ளார். 2022ஆம் ஆண்டு பொருளாதார நெருக்கடியால் மக்கள் போராட்டங்கள் வெடித்தபோது கோத்தபய ராஜபக்ஷ தனது அதிபர் பதவியை ராஜினாமா செய்தார். அப்போது பிரதமர் பதவியிலிருந்து ரணில் விக்ரமசிங்க அதிபராக நியமிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இலங்கை அதிபர் தேர்தலில் நமல் ராஜபக்ஷ வெறும் 2% வாக்குகளை பெற்று படுதோல்வியடைந்த நிலையில் அவரது மனைவி நாட்டை விட்டு தப்பியோடினார். இலங்கை அதிபர் தேர்தலில் தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஆகியோரை காட்டிலும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் அனுரகுமார திஸநாயக்க வெற்றி பெற்றுள்ளார். இவர் தேர்தல் பரப்புரையின் போது ஊழல்வாதிகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்திருந்தார். இந்நிலையில் அவர் தேர்தலில் வெற்றி பெற்றதால் எதிர்க்கட்சியினர் நாட்டை விட்டு வெளியேறத் தொடங்கியுள்ளனர். அதன்படி நமல் ராஜபக்ஷவின் மனைவி லிமினி வினோஜா மற்றும் அவரது தந்தை ஆகியோர் விமானம் மூலம் துபாய்க்கு தப்பிச் சென்றனர். இதேபோன்று டக்ளஸ் தேவானந்தா, முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவின் மனைவி, தொண்டமான் குடும்பத்தினர் உள்ளிட்டோரும் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்று விட்டதாக கூறப்படுகிறது. மக்கள் தீர்ப்புக்கு தலைவணங்கி பதவி விலகுவதாக இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார்.
அதிபர் பதவியிலிருந்து வெளியேறும் அவர் வீடியோ மூலம் நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். அப்போது நெருக்கடியான நிலையில் இலங்கை அதிபராக பொறுப்பேற்று நாட்டின் நிதிச் சுமையை குறைத்ததாக கூறியுள்ளார். இலங்கையின் புதிய அதிபராகும் திசநாயக்க மக்களின் குறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். ජනාධිපති තුමනි ඔබත් මමත් දෙදෙනාම ආදරය කරන ශ්‍රී ලංකාව නැමැති ආදරණීය දරුවා මම මහත් සෙනෙහසින් ඔබ වෙත බාර දෙනවා. මේ දරුවා මම රැගෙන ආවටත් වඩා ආරක්ෂිතව වැල් පාර්ලිමෙන් එතර කරවීමට ඔබට හැකියාව ලැබේවායි මම ප්‍රාර්ථනා කරනවා. இலங்கை எனும் குழந்தையை திசநாயக்கவிடம் ஒப்படைப்பதாகவும் அதனை பத்திரமாக அவர் பாதுகாக்க வேண்டும் எனவும் ரணில் விக்ரமசிங்கே கூறியுள்ளார். இந்தியா வாய்ப்புகளுக்காக காத்திருக்கவில்லை என்றும் வாய்ப்புகளை அதுவே உருவாக்கிக் கொள்ளும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அமெரிக்கா சென்ற பிரதமர் மோடி நியூயார்க்கில் அமெரிக்க வாழ் இந்தியர்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பல விஷயங்களை மேற்கோள் காட்டி பேசிய மோடி கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் சுமார் 25 கோடி மக்கள் வறுமையில் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். AI का मतलब है आर्टिफिशियल इंटेलिजेंस, लेकिन मैं मानता हूं कि AI का मतलब है इंडियन 5G சேவைக்கான சந்தையில் அமெரிக்காவை விட இந்தியா முன்னணியில் உள்ளதாக தெரிவித்த பிரதமர் மோடி 6G சேவையை இந்தியாவில் உருவாக்க முயற்சியில் உள்ளதாக விரைவில் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். அமெரிக்காவுக்கு கடத்தப்பட்ட 297 அரிய கலைப்பொருட்களை பிரதமர் நரேந்திர மோடியிடம் அதிபர் ஜோ பைடன் ஒப்படைத்தார். குவாட் கூட்டமைப்பின் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள அமெரிக்கா சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் ஜோ பைடனை டெலாவரில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்தார். அப்போது அதிபர் ஜோ பைடனுக்கு வெள்ளியாலான ரயில் மாதிரியை பிரதமர் நரேந்திர மோடி பரிசளித்தார். இதேபோன்று ஜோ பைடனின் மனைவிக்கு காஷ்மீரின் பாஷ்மினா சால்வையையும் பரிசாக வழங்கினார். அப்போது இந்தியாவிலிருந்து கடத்தப்பட்ட 297 பழங்கால கலைப்பொருட்களை அதிபர் ஜோ பைடன் பிரதமர் மோடியிடம் ஒப்படைத்தார். இந்த விலை மதிப்பற்ற கலைப்பொருட்களை திருப்பிக் கொடுத்ததற்காக அதிபர் ஜோ பைடனுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து ஐநா அவை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி நியூயார்க் நகருக்கு சென்றார். அங்கு அவருக்கு இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருப்பதி லட்டு விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தும் என ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். திருப்பதி லட்டு விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உத்தரவிட்டுள்ளார். திருப்பதி லட்டு பிரசாதத்தில் விலங்குகளின் கொழுப்பு தொடர்பாக விசாரணைகளும் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் இதுகுறித்து விசாரிக்க IG மட்டத்திலான அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து ஆந்திர சந்திரபாபு அறிக்கையின்படி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். Even management committees, only those who are having belief, they will be nominated. We will take all precautions. Finally, we will prepare standard operation procedures for all temples. Accordingly, we will work it out. லட்டு விவகாரத்தில் தனது குற்றத்தை மறைக்க முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி முயற்சிப்பதாக சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டியுள்ளார். லட்டில் கலப்படம் நடந்ததாக ஆய்வறிக்கை வெளியாகியுள்ள நிலையில் அதனை உண்மைக்கு புறம்பானது என வீட்டில் அமர்ந்து கொண்டு ஆதாரமில்லாமல் ஜெகன்மோகன் கூறி வருவதாக சந்திரபாபு நாயுடு கடுமையாக விமர்சித்துள்ளார். லட்டில் கலப்பட விவகாரம் பெரும் சர்ச்சையான நிலையில் லட்டுவின் மனம் மற்றும் சுவையை தொடர்ந்து சோதனை செய்யும் வகையில் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தேவஸ்தான நிர்வாக அதிகாரி ஷாமலா ராவ் தெரிவித்துள்ளார். Establishing a sensory panel here which will evaluate the quality of each sample on the basis of very important parameters like aroma, taste and texture. ஒப்பந்ததாரர்கள் வழங்கும் நெய்யின் தரத்தை சோதனை செய்ய திருப்பதியிலேயே ஆய்வகம் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். In-house we don't have a capacity to test. Outside also we never attempted. This is the first time that we started doing it and we continue to do that. This will ensure that there is a quality check, there is a quality control system in place, and if anybody tries to supply any adulterated thing, they will be naturally blacklisted and other legal actions will be taken. மேலும் திருப்பதி கோயிலை புனிதப்படுத்த ஆண்டுதோறும் தேவஸ்தானம் தரப்பில் பவித்ரோத்சவம் செய்யப்பட்டு வருவதாக ஷாமலா ராவ் குறிப்பிட்டார்.